Hi students, welcome to Chem Free tutorial. In this video, let's see class 3 mathematics chapter 14, the Surajkund fair. Okay, Surajkund அப்படின்றது என்னன்னா அதாவது ஹரியானா மாநிலத்துல ஃபரிதாபாத் அப்படின்ற டிஸ்ட்ரிக்ட்ல நடக்கக்கூடிய மிகப்பெரிய கைவினை பொருட்களோட கண்காட்சி. ஓகே, உலக புகழ்பெற்ற கைவினை பொருட்களோட கண்காட்சியை தான் இந்த சூரஜ்குண்ட் ஃபேர் அப்படின்ற டாபிக்ல கொடுத்திருக்காங்க. அதை பத்தி நம்ம பார்க்கலாம். சோனி அண்ட் அவி ஆர் கோயிங் டு see a fair with their grandparents. சோனியும் அவியும் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, அவங்க தாத்தா பாட்டி கூட, ஓகே, கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட, ஓகே, என்ன போறாங்க, இந்த ஃபேரை போய் பார்க்க போறாங்க, இந்த திருவிழாவுக்கு போறாங்க. சூரஜ்குண்ட்ல நடக்கக்கூடிய இந்த திருவிழாவுக்கு தாத்தா பாட்டியோட போறாங்க. they are going to Surajkund in Faridabad district of Haryana. ஓகே, எங்க போறாங்கன்னா, ஓகே, ஹரியானா மாநிலத்துல ஃபரிதாபாத் அப்படின்ற மாவட்டத்துல இருக்கிற சூரஜ்குண்ட் என்ற இடத்துல நடக்கக்கூடிய கண்காட்சியை திருவிழாவை பாக்குறதுக்காக தான் போறாங்க. let us join them and have fun. நாமளும் அவங்க கூட சேர்ந்து இந்த கண்காட்சியை நம்ம சுற்றி பார்க்கலாம். இதுல what do you see in the picture? ஓகே, இந்த பிக்சர்ல நீ என்னென்னலாம் பாத்திருக்க அப்படின்னு கேக்குறாங்க. என்னென்னலாம் பாத்துறோம்? I see என்னன்னு சொல்லலாம், that is a very big fair with many people அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொல்ற, I see, ஓகே, I see a very big fair. இந்த ஃபேர் எப்படி இருக்கு, ரொம்ப பெருசா இருக்கு. very big fair with many people, நிறைய people இருக்காங்க அங்க. with many people, okay, I see a very big fair with many people. very people around us அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நாங்க என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, that is decorated shops. ஓகே, there are, அங்க என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது there are decorated shops. decorated shops, ஓகே, ஷாப்ஸ் எல்லாம் டெக்கரேட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, ஒரு கேட் இருக்கு, கேட். அதே மாதிரி பலூன்ஸ் இருக்கு, நிறைய பலூன்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஸ்விங் இருக்கு, ஊஞ்சல் இருக்கு, ஓகே, ஸ்விங் இருக்கு. அதே மாதிரி பெரிய ஜெயிண்ட் வீல் இருக்கு, ஒரு பெரிய வீல் இருக்கு இல்லையா, தீம் பார்க்ல எல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா, அப்ப அதே மாதிரி ஒரு பெரிய ஜெயிண்ட் வீல் இருக்கு. அதே மாதிரி மெனி ஸ்டால்ஸ் இருக்கு, ஓகே, நிறைய ஸ்டால்ஸ் இருக்கு, ஓகே, மெனி ஸ்டால்ஸ். அண்ட் என்ன பண்றாங்க, குழந்தைங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அண்ட் சில்ட்ரன் ஆர் பிளேயிங், and children are playing அப்படின்ற ஆன்சர் இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு எழுதலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் spot the things in the picture that look the same from the left and right things. ஓகே, லெஃப்டும் ரைட்டும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் லெஃப்ட் சைட்லயும் இருக்கணும், ரைட் சைட்லயும் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன திங்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா இந்த என்ட்ரன்ஸ் கேட் இருக்கு இல்லையா, ஓகே, இங்க ஃபர்ஸ்ட் பாக்குறோம். இந்த என்ட்ரன்ஸ் கேட் என்ன பண்ண, லெஃப்ட் சைட்ல இருக்கு, ரைட் சைட்லயும் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன எழுதலாம், என்ட்ரன்ஸ் கேட். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் என்ன எழுதலாம், என்ட்ரன்ஸ் கேட் எழுதலாம். ரெண்டு சைடு இருக்கு. அதே மாதிரி 2 ப்ளூ விண்டோஸ், இந்த சைடு இருக்கு, இந்த சைடு இருக்கு இல்லையா, அப்ப என்னன்னு சொல்லலாம், 2 ப்ளூ விண்டோஸ். 2 ப்ளூ விண்டோஸ் இருக்கு. அதே மாதிரி என்ன இருக்கு, 2 பில்லர்ஸ். இங்க பார்த்தோம்னா இந்த சைடு பில்லர் இருக்கு, இந்த சைடு பில்லர் இருக்கு. அப்ப என்ன சொல்லலாம், 2 பில்லர்ஸ். ஓகே, ரெண்டு சைடும் 2 பில்லர்ஸ் இருக்கு. ஓகே, 2 பில்லர்ஸ் இருக்கு. அதே மாதிரி என்ன இருக்கு, டெக்கரேட்டட் ஆர்ச். ஓகே, இதோ இருக்கு இல்லையா, அதோ இருக்கு இல்லையா, இந்த டெக்கரேட்டட் ஆர்ச். ஓகே, அப்ப என்னன்னு சொல்லலாம், that is a 2 decorated arch. இங்க மேலே இருக்கு இல்லையா, அதுவும் பார்க்கலாம். அப்ப 2 decorated arches. 2 decorated arches. அதே மாதிரி என்ன இருக்கு, அதாவது some tents are similar. ஓகே, டென்ட் இருக்கு நிறைய. அப்ப tents look similar. டென்ட். ஓகே, tents look similar. சில டென்ட்ஸ் என்ன இருக்கு, ரெண்டு பக்கமும் சேமா இருக்கு. டென்ட் அப்படின்றோம் இல்லையா, அது ரெண்டு பக்கமும் சேமா இருக்கு அப்படின்னு ஆன்சர் எழுதலாம். நெக்ஸ்ட், மேக் மாலாஸ். மாலாஸ்னா என்ன, மணி. சோனி அண்ட் அவி ரீச் a stall where a man and a woman making malas with beads. ஓகே, ஒரு ஸ்டாலுக்கு போறாங்க, ஒரு கடைக்கு போறாங்க. ஓகே, சோனியும் அவியும் என்ன பண்றாங்க, ரெண்டு பேரும் சிஸ்டர் பிரதர், ரெண்டு பேரும் போறாங்க. போய் ஒரு கடைக்கு பாக்குறாங்க. அந்த கடையில என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஒரு மேன், ஓகே, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, மேக்கிங் மாலாஸ். ஓகே, என்ன பண்றாங்க, அவங்க மணி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது இருக்கு இல்லையா, நிறைய பீட்ஸ் வச்சு மணிகள் இருக்கு, அந்த மணிகளை வச்சு கோத்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, மாலை செஞ்சுட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா நிறைய மாலாஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஐ ஆல்சோ வாண்ட் டு மேக் த மாலாஸ். உடனே சோனி சொல்றான், ஓகே, நாங்களும் இந்த மாதிரி மாலா செய்யணுமே அப்படின்னு சொல்றாங்க. உடனே why not, you can take beads from the basket to make malas. உடனே அந்த கடைக்குள்ள இருக்கிற அந்த அம்மா என்ன சொல்றாங்க, why not, ஏன் பண்ணலாமே, நீ கூட கொஞ்சம் பீட்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி மாலாஸ் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. மேக் மாலாஸ் வித் 8 beads, 4 of one color and 4 of another. உடனே அடுத்து இவர் சொல்றாரு, ஓகே, அந்த கடையில இருக்கிறவர் சொன்னாரு, மாலா பண்ணலாம், அதுல என்ன பண்ணணும், 8 பீட்ஸ் வச்சு பண்ணணும், அதுல 4 ஒரு கலர்
கலரா இருக்கணும், 4 வேற கலரா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அந்த மாதிரி வச்சு நீங்க என்ன பண்ணுங்க, மாலாஸ் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. 2 பேரும் கடையில இருக்கிற அந்த 2 பேரும் சொல்றாங்க. ஓகே, கலர் த பீட்ஸ் இன் த ஸ்ட்ரிங்ஸ் யூசிங் 2 கலர்ஸ். ஓகே, இங்க என்ன கொடுத்திருக்காங்க, 2 கலர் கொடுத்திருக்காங்க. ஒன்னு என்ன கலர், ரெட் கலர், இன்னொன்னு yellow கலர். Color the beads in the strings using 2 colors to show the malas that you have made. ஓகே, இப்ப நம்ம 2 கலரை வச்சு நம்ம எத்தனை மாலா பண்ணணும், 8 மாலாஸ் பண்ண போறோம். ஓகேவா, 2 கலரை வச்சு நம்ம பண்ணணும். ஓகே, color the beads in the strings using 2 colors to show the malas that you have made. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, கலரா நம்ம yellow கலரையும் இந்த கலரையும் மிக்ஸ் பண்ணலாம். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, ரெட் கலர் கொடுத்துடலாம். இங்க நான் ரெட் கலர் கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் இந்த ரெட் கலர் மாலா. அடுத்து நான் என்ன கொடுக்க போறேன், தட் இஸ் yellow கலர். இங்க yellow. அடுத்து என்ன பண்ண போறேன், red. again yellow. அடுத்து red. அடுத்து yellow. next red. next yellow. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மாலா ரெடி பண்ணிட்டேன். இந்த மாதிரி 8 மாலாஸ் நம்ம ரெடி பண்ணோம். அடுத்து ரெட். அடுத்து ஒரு 2 பாக்ஸ் எம்டியா விட்டுட்டு அடுத்து ஒரு ரெட். 2 பாக்ஸ் எம்டியா விட்டுட்டு அடுத்து ஒரு ரெட். அடுத்து என்ன பண்ண போறேன், இந்த 2 கலர்லயும் yellow கொடுக்க போறேன். நடுவுல இருக்கிற 2 கேப்லயும் yellow. இங்க ஒரு yellow, இங்க ஒரு yellow, இங்க ஒரு yellow, நெக்ஸ்ட் இங்க ஒரு yellow. அடுத்து என்ன வரும், இங்க yellow தான் வரும் ஆக்சுவலி. ஓகேவா, இந்த மாதிரி ஒரு பண்ணலாம். அடுத்து என்ன பண்ண போறேன், ஒரு ரெட் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் 2 ரெட் கொடுத்துருக்கேன். அடுத்து இந்த இடத்துல 2 கேப் கொடுத்துட்டு 2 ரெட் கொடுக்குறேன். இந்த இடத்துல என்ன பண்ண போறேன், நானு yellow கொடுக்க போறேன். இங்க 2 ப்ளூ, 2 yellow, இந்த சைடு ஒரு 2 yellow. அடுத்து இங்க ஒரு ரெட், 3 கேப் விட்டுட்டு அடுத்து இங்க ஒரு ரெட். இந்த இடத்துல என்ன பண்ண போறேன், 3 பாக்ஸ்ல yellow கொடுக்க போறேன். 3 பாக்ஸ்ல yellow, 1 2 3. அதே மாதிரி இங்க 1 2 3. அடுத்து இங்க yellow yellow yellow, 3 yellow கொடுத்திருக்கேன். நடுவுல என்ன பண்ணிருக்கேன், 2 ரெட் கொடுத்திருக்கேன். அடுத்து 3 yellow, 1 2 3. அடுத்து இங்க ரெட் கலர் ரெட், 1 2 1 2 3. அடுத்து 4 1 கலர், 4 பீட்ஸ் வந்து ஒரு கலர் ரெட் கலர் பீட்ஸ், 4 ரெட் கலர் பீட்ஸ் கோத்துக்கிட்டேன். அடுத்து 4 yellow கலர் பீட்ஸ் கோத்துக்கிட்டேன். 4 yellow கலர் பீட்ஸ். அடுத்து 1 2 3 4. Next 1 2. இந்த மாதிரி என்ன பண்ணிட்டோம், beads ரெடி பண்ணிட்டோம். Okay, color the beads in the string using 2 colors to show the malas that you have made. Okay, இந்த மாதிரி நானு ஒரு 8 malas வந்து 2 பேரும் சேர்ந்து prepare பண்ணி கொடுத்தோம். இத பேஸ் பண்ணி சில questions கேக்குறாங்க, அதுக்கு answers நம்ம கீழ எழுதுவோம்.
The two halves of my mala are exactly the same. My mala is symmetrical. உடனே சோனு சொல்றா என்னன்னு சொல்றா சோனு வந்து the two halves of my mala. ஓகே, ரெண்டு half இருக்குல்ல, இது மாலா இருக்கு இல்லையா, இந்த மாலால நான் என்ன பண்றேன், ரெண்டா பிரிக்கிறேன். ஓகே, இதுதான் என்னன்னு சொல்றோம், டூ ஆஃப் அப்படின்னு சொல்றோம். நடுவுல ஒரு கோடு பட்டா ரெண்டு ஆஃப் ஆயிடுது. ஆர் எக்ஸாக்ட்லி த சேம், ரெண்டு மாலாவும் எனக்கு என்னவா இருக்கு, சேமா இருக்கு. மை மாலா இஸ் சிமெட்ரிக்கல், என்னோட மாலா என்ன இருக்கு, சிமெட்ரிக்கலா இருக்கு. சிமெட்ரிக்கல்னா என்னன்னா, ஓகே, சென்ட்ரல்ல ஒரு கோடு போட்டா ரெண்டு சைடு என்ன இருக்கணும், ஈக்குவலா இருக்கணும். இங்க பார்த்தா ஒரு ஆரஞ்சு, இங்க ஒரு ஆரஞ்சு, இங்க வந்து கிரீன், இங்க ஒரு கிரீன், இங்க ஒரு கிரீன், இங்க ஒரு கிரீன், இங்க ஒரு ஆரஞ்சு, இங்க ஒரு ஆரஞ்சு. அப்ப என்ன இருக்கு, ரெண்டுமே சேமா இருக்கு. அப்ப இது என்னன்னு சொல்லலாம், the two of my mala are exactly the same. My mala is symmetrical. என்னோட மாலா என்னவா இருக்கு, சிமெட்ரிக்கலா இருக்கு. இப்ப இங்க என்னன்னு சொல்றான், அவி என்ன சொல்றான், the two halves of my mala are not the same. My mala is not symmetrical. ஓகே, ரெண்டு ஆஃப், இங்க நடுவுல ஆஃப் போட்டோம்னா என்ன இருக்கு, ரெண்டுமே சேமா இல்ல. அதால என்ன இருக்கு, my mala is not symmetrical. என்னோட மாலா என்னன்னு சொல்ல, சிமெட்ரிக்கலா இல்ல. அது அப்படி இல்லைன்னா asymmetrical, asymmetrical சொல்லலாம், ஏ போட்டு சொல்லலாம், இல்லைன்னா not symmetrical எழுதலாம். On the previous page, take the malas that are symmetrical. அடுத்து முன்னாடி நம்ம பண்ணோம் இல்லையா, அந்த மாலாஸ்ல எது இதெல்லாம் வந்து சிமெட்ரிக்கலா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அந்த மாலாஸ்ல எது இதெல்லாம் சிமெட்ரிக்கல், எது இதெல்லாம் நாட் சிமெட்ரிக்கல் மென்ஷன் பண்ண சொல்லிருக்காங்க. இங்க நம்ம ரெண்டு கலர்ஸ் வச்சு போட்டோம் இல்லையா, இதுல எது இதெல்லாம் சிமெட்ரிக்கல். இப்ப நான் ஜஸ்ட் ஒரு நடுவுல சென்டர்ல ஒரு கோடு போட்டோம்னா, ஓகே, ரெண்டு சேமா இருக்கா அப்படின்னா இல்ல. இங்க என்ன இருக்கு, ரெட் கலர் இருக்கு, இங்க என்ன இருக்கு, எல்லோ கலர் இருக்கு. அப்ப தட் இஸ் நாட் சிமெட்ரிக்கல். இங்க எடுத்துக்கிட்டோம்னா, ஓகே, இங்க எடுத்துக்கிட்டோம்னா இங்க ரெட் இருக்கு, இங்க லாஸ்ட் கலர் எல்லோ இருக்கு. அப்ப இதுவும் சிமெட்ரிக்கல் இல்ல. இங்க எடுத்துக்கிட்டோம்னா இது ரெட்டா இருக்கு, இது எல்லோவா இருக்கு. அப்ப இதுவும் நாட் சிமெட்ரிக்கல். அதே மாதிரி இங்கே ரெட் இருக்கு, இங்க எல்லோ இருக்கு, இதுவும் நாட் சிமெட்ரிக்கல். இங்க எடுத்துக்கிட்டோம்னா இது என்ன இருக்கு, இங்க எல்லோ இருக்கு, இங்க எல்லோ, அதே மாதிரி இங்க எல்லோ, இங்க எல்லோ, இந்த சைடு எல்லோ, இந்த சைடுல ரெட். அப்ப இது என்னன்னு சொல்றோம், சிமெட்ரிக்கல். அதே மாதிரி இதை எடுத்துக்கிட்டோம்னா மூணு ரெட் வருது, மூணு ரெட் சென்டர்ல. அப்ப இதுவும் சிமெட்ரிக்கல். இது என்ன வரணும், இங்க ரெட், இங்க எல்லோ வருது. அப்ப this one is not symmetrical. அதே மாதிரி இங்க கட் பண்ணோம்னா இது என்ன இருக்கு, இங்க ரெட் இருக்கு, இங்க ரெட் இருக்கு, இங்க ரெட்டுக்கு செகண்ட் இருக்கு, தேர்ட் ரோல ரெட் இருக்கு, ஆனா இங்க என்ன கிடையாது, எல்லோ இருக்கு. அப்ப this one is not symmetrical. அப்ப எது இதெல்லாம் சிமெட்ரிக்கல், எது இதெல்லாம் நாட் சிமெட்ரிக்கல் அப்படின்றத எழுதலாம். அப்ப எது இதெல்லாம் சிமெட்ரிக்கலை மட்டும் என்ன பண்ண சொல்லிருக்காங்க, டிக் த மாலாஸ் தட் ஆர் சிமெட்ரிக்கல் டிக் பண்ணிட்டோம். how many such malas can be made? ஓகே, எத்தனை மாலாஸ் இது மாதிரி வச்சு நம்ம பண்ணலாம், டிஸ்கஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய மாலாஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். நெக்ஸ்ட், டிக் த மாலாஸ் தட் ஆர் சிமெட்ரிக்கல் அண்ட் கிராஸ் த ஒன் தட் ஆர் நாட் சிமெட்ரிக்கல். கீழே சில மாலாஸ் கொடுத்திருக்காங்க, அதுல எது இதெல்லாம் சிமெட்ரிக்கல் அப்படின்றத டிக் பண்ண சொல்லிருக்காங்க, எதெல்லாம் நாட் சிமெட்ரிக்கல் அப்படின்றத என்ன பண்ண சொல்லிருக்காங்க, கிராஸ் பண்ண சொல்லிருக்காங்க. இப்ப எதெல்லாம் சிமெட்ரிக்கல் பார்த்தா இங்க என்ன இருக்கு, எல்லோ எல்லோ, ரெட் ரெட், அதே மாதிரி இங்க என்ன இருக்கு, ஸ்கொயர்ல கிரீன், இங்க ஸ்கொயர்ல கிரீன், ப்ளூ ப்ளூ. அப்ப என்ன ஆகும், இது கட் பண்ணா ஈக்குவலா வரும். அப்ப இது என்னன்னு சொல்றோம், இது சிமெட்ரிக்கல். நெக்ஸ்ட் இங்க பார்த்தோம்னா இங்க என்ன இருக்கு, இங்க வந்து வயலட் இருக்கு, இங்க வந்து பெரிய வயலட் இருக்கு, இங்க சின்ன பீட்ஸ்ல ரெட் இருக்கு. திஸ் ஒன் இஸ் நாட் சிமெட்ரிக்கல். அதே மாதிரி இங்க ப்ளூ இருக்கு, இங்க ப்ளூ இருக்கு, இங்க வயலட் வயலட், கிரீன் கிரீன், நெக்ஸ்ட் என்ன இருக்கு, எல்லோ இது வருது இல்லையா. அப்ப திஸ் ஒன் இஸ் நாட் சிமெட்ரிக்கல். அப்ப இதை இன்ட்டு போடலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் லாஸ்டா இருக்கிறதுல இங்க என்ன இருக்கு, கிரீன் இருக்கு கிரீன் இருக்கு. நெக்ஸ்ட் ஓகே, இது ரெண்டு ஆஃபா போட்டோம்னா இது கிரீன் இருக்கு கிரீன் இருக்கு, அதே மாதிரி ப்ளூ ப்ளூ, நெக்ஸ்ட் என்ன இருக்கு, கிரீன், இங்க ரெட் இங்க ரெட். அப்ப இதுவும் சிமெட்ரிக்கல். அப்ப ரெண்டு சிமெட்ரிக்கல், ரெண்டு என்னன்னு சொல்றோம், நான் சிமெட்ரிக்கல். நவ் யூஸ் த பீட்ஸ். நெக்ஸ்ட் நம்மள ஒரு क्वेश्चन கொடுத்திருக்காங்க, that is now use the beads of 1/6, that is 6 beads of one color and 2 beads of another color to make a symmetrical malas. ஓகே, மொத்தம் எத்தனை சொல்லிருக்காங்க, use 6 beads of 2 colors and 2 beads of another color. அப்ப எத்தனை இருக்கு, மொத்தம் 8 இருக்கு. அப்ப எப்படி போடலாம், இந்த மாதிரி. ஓகே, முதல்ல மாலாஸ் வரலாம், 1 2, next 3, next 4, next 5, next 6, next 7, next 8. ஓகே, இதை வச்சு 2 beads of, that is என்னன்னு சொல்றாங்க, 6 beads of one color. இப்ப நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நம்ம வந்து ரெட் எல்லோவை எடுத்துக்கலாமே. ஓகே, ஃபர்ஸ்ட் ரெண்டு பீட் ஒரே கலர் கொடுக்க சொல்லிருக்காங்க, 2 beads of one color, 1, நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு, 2. அப்ப 2 beads of one color கொடுத்தாச்சு. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க நம்மளுக்கு, that is 6 beads of another color. அப்ப என்னன்னு சொல்றோம், 1 2 3 4 5 6. இந்த மாதிரி என்ன பண்ணலாம், நம்ம கூட மாலாஸ் ரெடி பண்ணலாம். ஓகே, 6 beads of one color and 2 beads of another color என்ன பண்றோம் வச்சு ஒரு மாலாவை நம்ம ரெடி பண்ணலாம்.
நெக்ஸ்ட் வணக்கம் ரங்கோலி ஆல் அரவுண்ட். ஓகே, வணக்கம் அப்படின்றது யாருதுன்னா எங்கன்னா ரங்கோலி இஸ் ஆல் அரவுண்ட். ஓகே, எல்லா இடத்துலயும் ரங்கோலி இருக்கு. அப்ப எங்கன்னா சோனி அண்ட் அவி அரைவ் த ஸ்டால் ஆஃப் தமிழ்நாடு. ஓகே, தமிழ்நாடு அப்படின்ற டிஸ்ட்ரிக்ட்ல இந்தியாவில தமிழ்நாடு அப்படின்னு நம்ம இருக்கோம் இல்லையா, நம்ம இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் தான் எதுன்னு சொல்லுவோம், தமிழ்நாடுன்னு சொல்லுவோம். இந்த தமிழ்நாட்டுல சோனி அண்ட் அரைவ் த ஸ்டால் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாடு ஸ்டால்ல வந்திருக்காங்க. நிறைய ஸ்டேட்டோட ஸ்டால்ஸ் இருக்கு, அது தமிழ்நாடு ஸ்டால்ல வந்திருக்காங்க. அம்மா வாஸ் மேக்கிங் கோலம்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஹட். அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட ஸ்டாலுக்கு ஏத்தாப்புல ஒரு கோலம் போட்டுட்டு இருக்காங்க. ஃபாலோ த ஸ்டெப்ஸ். ஓகே, இது எப்படி டிரா பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்டெப் கொடுத்திருக்காங்க. ஃபாலோ த ஸ்டெப் அப்படின்னு சொல்லும்போது ஜஸ்ட் இப்படி ஜாயின் பண்ணணும். அடுத்து என்ன பண்ணணும், இங்க ரெண்டு ஜாயின் பண்ணணும். அடுத்து இப்படி ஜாயின் பண்ணா என்ன ஆயிடுது, இந்த ஸ்டெப் வந்துடும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப்ல இந்த மாதிரி வந்தது. தேர்ட் மறுபடியும் ஓவர்லாப் பண்ணி போடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னு போட்டாச்சு, அதுக்கடுத்து இப்படி பண்ணி இப்படி பண்ணி இப்படி பண்ணி இப்படி போட்டோம்னா என்ன ஆயிடுது, அடுத்து மூணாவது, அடுத்து நாலாவது, ரெண்டுத்தையும் இப்படி ஜாயின் பண்றாங்க. இது நாலாவது ஸ்டெப். அஞ்சாவதுல இந்த மாதிரி கிளியரா பிக்சர் கிடைச்சிருது. அதே மாதிரி நம்மள ஜாயின் பண்ண சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணி இந்த மாதிரி ரங்கோலிஸ போடலாம். நெக்ஸ்ட் லெட்டஸ் திங்க் அப்படின்ற டாபிக்ல இந்த மாதிரி அப்சர்வ் ரங்கோலிஸ் கிவன் பிலோ. இங்க என்ன கொடுத்திருக்காங்க, சில ரங்கோலிஸ் கொடுத்திருக்காங்க. நம்மள என்ன பண்ண சொல்லிருக்காங்க, சிமெட்ரிக்கலா நாட் சிமெட்ரிக்கலா கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அப்சர்வ் த ரங்கோலிஸ் கிவன் பிலோ. ஆல் ஆர் ரங்கோலிஸ் சிமெட்ரிக்கல். ஓகே, ஆல் ரங்கோலிஸ் சிமெட்ரிக்கல், எல்லா ரங்கோலியும் சிமெட்ரிக்கலான்னு கேக்குறாங்க. ஓகே, எப்படி நம்ம போடலாம், ட்ரேஸ் தீஸ் ரங்கோலிஸ் ஆன் a paper, fold the tracing paper in such way that one half of the rangoli lies exactly the another. அப்ப என்ன பண்றோம், how are all rangoli symmetrical அப்படின்னு பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வெர்டிகல் லைனை டிரா பண்றோம். பை டிராயிங் a vertical line, ஜஸ்ட் ஒரு வெர்டிகல் லைன் டிரா பண்ணா என்ன ஆயிடுது, எஸ் சிமெட்ரிக்கல். அப்ப இது என்னன்னு சொன்னா, எஸ் சிமெட்ரிக்கல். நெக்ஸ்ட் இது என்ன பண்றோம், ஒரு வெர்டிகல் லைனை டிரா பண்றோம். இது வந்து சிமெட்ரிக்கலா அப்படின்னு சொன்னா எஸ், திஸ் இஸ் ஆல்சோ சிமெட்ரிக்கல். அப்ப ஆல் ரங்கோலிஸ் ஆர். அப்ப இங்க ஒரு வெர்டிகல் லைன் டிரா பண்ணோம்னா இது என்ன, சிமெட்ரிக்கலா கேக்குறாங்க. எஸ், திஸ் இஸ் ஆல்சோ சிமெட்ரிக்கல். அப்ப ஆல் ரங்கோலிஸ் ஆர் சிமெட்ரிக்கல். எஸ், ஆல் ரங்கோலிஸ் ஆர் சிமெட்ரிக்கல். ரங்கோலிஸ் ஆர் என்னன்னு சொல்ல நம்ம, சிமெட்ரிக்கல் அப்படின்னு எழுதலாம் ஆன்சர். ஆர் ஆல் ரங்கோலிஸ் ஆர் சிமெட்ரிக்கல்னா எஸ், all rangolis are symmetrical அப்படின்னு எழுதலாம். Trace these rangolis on a paper, fold the tracing paper in such a way that one half of the rangoli lies exactly. இது என்ன பண்றாங்க, ஜஸ்ட் ஒரு பேப்பர்ல எடுத்துக்கிட்டு இதே மாதிரி டிரா பண்ணி ஃபோல்ட் பண்ணி பார்க்க சொல்லிருக்காங்க. Draw lines in the given rangolis that divide them into two identical half. இது இங்க மேல டிரா பண்ணிருக்கோம் இல்லையா, இதுதான் மூணாவதுக்கு ஆன்சர். இதுதான் draw lines in the given rangolis that divide them into two identical half. Next, look for other symmetrical things around you, discuss. ஓகே, உங்களை சுத்தி இருக்கிற வேற ஏதா சில என்னன்னு சொல்றாங்க, உங்களை சுத்தி இருக்கிற வேற ஏதாவது சிமெட்ரிக்கல் திங்ஸ் இருக்கா, அதை வச்சு டிரா பண்ண சொல்லிருக்காங்க. இப்ப நம்ம சொல்லணும்னா ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, என்னோட பிளாக் போர்ட், எங்க கிளாஸ்ல இருக்கிற பிளாக் போர்ட், இது என்னது, இது ஒரு சிமெட்ரிக்கல் திங்ஸ். ஓகே, என்ன பண்ணோம், கட் பண்ணா என்ன கிடைக்கும், டூ ஈக்குவல் ஆஃப்ஸ் கிடைக்கும். இது என்னது, அப்ப போர்டு இஸ் பிளாக் போர்டு இஸ் த சிமெட்ரிக்கல். அப்ப பிளாக் போர்டு, பிளாக் போர்டு எழுதலாம். நெக்ஸ்ட் பட்டர்ஃபிளை. ஜஸ்ட் ஒரு பட்டர்ஃபிளை டிரா பண்ணோம்னா என்ன பண்ணலாம், கட் பண்ணா we can get two equal halves. அப்ப பட்டர்ஃபிளை, பட்டர்ஃபிளை என்ன எழுதலாம், நம்ம எழுதலாம். அதே மாதிரி லீவ்ஸ் எழுதலாம், லீவ்ஸ். இதை கட் பண்ணா அப்ப லீஃப். இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எதுன்னு சொல்லலாம், லுக் ஃபார் அதர் சிமெட்ரிக்கல் திங்ஸ் அரௌண்ட் யூ, டிஸ்கஸ் அப்படின்னு போடலாம். டிரா பண்ணி காமிக்கலாம், இல்ல வெறும் எழுதுனாவே தட் இஸ் எனஃப். டிரா பண்ண சொல்லல, நம்ம அப்படியே எழுதி காமிக்கலாம். நெக்ஸ்ட் லெட்டஸ் டூ அப்படின்ற டாபிக்ல தட் இஸ் என்ஜாய் மேக்கிங் ரங்கோலிஸ். ஓகே, இதே மாதிரி என்ஜாய் பூக்கோலம். கேரளா டிஸ்ட்ரிக்ட் போறோம். கேரளால இது என்னன்னு சொல்லுவோம், இந்த ரங்கோலியை பூக்கோலம் சொல்லுவோம். அது அதுவும் என்ன, தட் இஸ் சிமெட்ரிக்கலா தான் இருக்கு. இப்படி ஆஃப் பண்ணலாம், இந்த பக்கம் ஆஃப் போட்டோம், எல்லாமே என்ன இருக்கு, சிமெட்ரிக்கல் தான். ஓகே, அதே மாதிரி தட் இஸ் ஐபேன் உத்தரகாண்ட்ல இந்த மாதிரி ரங்கோலிஸ பார்க்கலாம். டிரா அண்ட் கம்ப்ளீட் த சிமெட்ரிக்கல் ரங்கோலிஸ் கிவன் பிலோ. ஓகே, நீங்களும் என்ன பண்ண சொல்லிருக்காங்க, நீங்க இதே மாதிரி சிமெட்ரிக்கல் ரங்கோலிஸ டிரா பண்ண சொல்லிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம டிரா பண்ணோம்னா, ஒரு ஹாஃப் நம்ம டிரா பண்ணிட்டாங்க. அடுத்த ஹாஃப் முதல்ல டிரா பண்ணிட்டு அப்புறம் கலர் கொடுக்கலாம். இந்த கலர், அடுத்து இது. நெக்ஸ்ட் இங்க மூணுத்தையும் ஜாயின் பண்றோம். நெக்ஸ்ட் அடுத்த மூணுத்தையும் ஜாயின் பண்றோம். அடுத்து இங்க ஒரு ஸ்கொயர், இங்க ஒரு ஸ்கொயர், அடுத்து இங்க ஒரு ஸ்கொயர். நெக்ஸ்ட் டிரா அண்ட் கம்ப்ளீட் த சிமெட்ரிக்கல். கலர் சொல்லல, அவங்க டிரா அண்ட் கம்ப்ளீட் தான் கொடுத்திருக்காங்க. நம்ம அப்படியே சிமெட்ரிக்கல் போடலாம். அதே மாதிரி இங்க பாக்குறோம், இந்த சைட்ல ஒண்ணு போடுறோம், அதே மாதிரி இந்த சைட்ல ஒண்ணு போடுறோம், இங்க ஒண்ணு டிரா பண்றோம்.
எல்லாத்தையும் என்ன பண்றோம், ஜாயின் பண்றோம். ஜாயின் பண்ணிட்டு இதே மாதிரி என்ன பண்ணலாம், கலர் கொடுக்கலாம். இது மூணுத்தையும் நம்ம ஜாயின் பண்றோம். அதே மாதிரி இந்த 3 டாட்டட் லைன்ஸையும் ஜாயின் பண்றோம். ஓகே, அதே மாதிரி இங்க என்ன பண்றோம், டாட்டட் லைன்ல ஜாயின் பண்ணிட்டு கலர் கொடுத்தோம்னா எக்ஸாக்ட்லி என்ன கலர், சேம் ரங்கோலி பேட்டர்ன் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி கீழே ரங்கோலி டிசைன் கொடுத்திருக்காங்க, நம்மள கம்ப்ளீட் பண்ண சொல்லிருக்காங்க. இப்ப இங்க என்ன இருக்கு, 1 2 3 இங்க வந்து 1 2 3 4 லைன்ஸ் இருக்கு. அப்ப நம்மளும் என்ன பண்ணோம், 1 2 3 4 லைன்ஸ் எடுத்துக்கிறோம். 1 2 1 2 3 4 லைன்ஸ் ஜாயின் பண்ணிட்டு அடுத்து இது என்ன பண்ணணும், இங்க மேல வந்து 1 2 3 4 இத ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து இங்க ஜாயின் பண்ணோம் 1 2 3 4. அடுத்து இந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ணணும். அடுத்து இந்த சைடு அதே மாதிரி 1 2 1 2 ஜாயின் பண்ணியாச்சு. அதே மாதிரி இங்கே நம்மள ஜாயின் பண்ண சொல்லிருக்காங்க. ஜாயின் பண்ணும்போது ஓகே 1 2 3 இங்கே 1 2 3 நெக்ஸ்ட் இங்க ஜாயின் பண்ணோம். அடுத்து இங்க ஜாயின் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட் மேல 1 2 3 1 2 3 நெக்ஸ்ட் 1 2 3 1 2 3 ஓகே 3 லைன்ஸ் ஜாயின் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த சைடு நம்ம என்ன பண்ண போறோம், ஜாயின் பண்ண போறோம். இந்த 3 லைன்ஸ் ஜாயின் பண்றோம், இந்த 3 லைன்ஸ் ஜாயின் பண்றோம். நெக்ஸ்ட் இந்த 3 லைன்ஸ் ஜாயின் பண்றோம். நெக்ஸ்ட் இங்க ஜாயின் பண்றோம். இங்க 4 லைன்ஸ் ஜாயின் பண்றோம். நெக்ஸ்ட் 3 லைன்ஸ், நெக்ஸ்ட் 3 லைன்ஸ், நெக்ஸ்ட் 3 லைன்ஸ், 3 டாட் லைன்ஸ். ஓகே, அதே மாதிரி இந்த சைடு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தம்போது ஓகே ஃபர்ஸ்ட் இங்க தட் இஸ் 4 லைன்ஸ் ஜாயின் பண்ணணும். 1 2 3 4 டாட்ஸ் ஜாயின் பண்ணணும். 4 லைன்ஸ்ல 4 டாட்ஸ். ஓகே 4 டாட்ஸ் ஜாயின் பண்ணியாச்சு. அதே மாதிரி இங்க என்ன பண்றோம், 1 2 3 4 5 6 டாட்ஸ் ஜாயின் பண்றோம். 1 2 3 4 5 6 7 டாட்ஸ். அதே மாதிரி இங்க ஒரு 4 டாட்ஸ் ஜாயின் பண்றோம். நெக்ஸ்ட் இங்க என்ன வரும், 1 2 3 4 டாட்ஸ் ஜாயின் பண்றோம். அதே மாதிரி இந்த சைடு 1 2 3 4 டாட்ஸ் ஜாயின் பண்றோம். ஓகே, இந்த மாதிரி என்ன பண்றோம், நம்ம கொடுத்திருக்கிற ரங்கோலியை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் மேக் மாஸ்க். ஓகே, மாஸ்க் அப்படின்னா முகமூடி இருக்கு இல்லையா, அதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்றத பத்தி கொடுத்திருக்காங்க. நம்மளாவே ஒவ்வொன்னா ப்ரிப்பேர் பண்ணலாம். வாவ், தேர் ஆர் சோ மெனி பியூட்டிஃபுல் மாஸ்க். அடுத்த ஷாப்புக்கு போறாங்க, அங்க என்ன இருக்கு, நிறைய மாஸ்க் பாக்குறாங்க, முகமூடியை பாக்குறாங்க. ஐ வாண்ட் டு மேக் எ மாஸ்க் டூ, நான் கூட இந்த மாதிரி மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ணணுமே அப்படின்னு சொல்றான். உடனே எஸ் ஐ வில் டெல் யூ ஹவு டு மேக் எ மாஸ்க். உடனே அந்த கடைக்காரர் சொல்றாரு, ஷாப் கீப்பர் சொல்றாரு, நான் உங்களுக்கு எப்படி பண்றதுன்னு சொல்லி தரேன் அப்படின்றாரு. ஓகே, எப்படி பண்றோம் அப்படின்றத பத்தி ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லெட் அஸ் மேக் த மாஸ்க் ஆஃப் எ கேட். ஓகே, இது இருக்கு இல்லையா, இந்த கேட்டோட மாஸ்க் எப்படி நம்ம பண்ண போறோம், கேட்டோட முகத்தை மாதிரி எப்படி நம்ம பண்றது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் fold the paper along the middle. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பர் எடுத்துக்கணும். அந்த பேப்பர் என்ன பண்ண சொல்லிருக்காங்க, மடிக்க சொல்லிருக்காங்க. fold the paper along the middle. ஓகே, மிடில் வர மாதிரி மடிக்கணும். one side draw a cat like this. ஒரு சைடு என்ன பண்ணணும், ஒரு சைடு மட்டும் மேல இருக்கிற இங்க பின்னுக்கு மேல ஒண்ணு இருக்கு, கீழே ஒண்ணு இருக்கு இல்லையா, 2 ஆஃப். அந்த மேல இருக்கிற ஆஃப்ல மட்டும் என்ன பண்றோம், இந்த கேட்டோட பிக்சர் டிரா பண்ண சொல்லிருக்காங்க. கட் இட் அவுட் யூசிங் a pair of scissors. அது என்ன பண்ண சொல்லிருக்காங்க, அழகா அந்த இங்க எக்ஸ்ட்ரா பேஜஸ் இருக்கிறது எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு ஒன்லி என்ன பண்ண சொல்லிருக்காங்க, கேட்டோட பிக்சரை மட்டும் கட் பண்ண சொல்லிருக்காங்க. Now open the fold and make the eyes, nose and etc. இப்ப என்ன பண்ண, அந்த ஷேப் வந்துருச்சு. நீ என்ன பண்ணணும், அதுக்கு ஏத்த மாதிரி நீ அதோட ஐஸ், நோஸ் இதெல்லாம் பார்க்க சொல்லிருக்காங்க. நான் ஓபன் த ஃபோல்ட் அண்ட் மேக் த ஐஸ், நோஸ் எக்ஸெட்ரா. கலர் இட் அண்ட் டை a ரப்பர் பேண்ட் ஆன் இட்ஸ் பேக். இது என்ன பண்ணும், பேக் சைட்ல ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு அட்டாச் பண்ணி என்ன பண்ண சொல்ல, ஒரு ஹோல் போட சொல்லிருக்காங்க. ஒரு ஹோல் போட்டு கலர் பண்ணிடும். முதல்ல கலர் பண்ணிட்டு அண்ட் டை a ரப்பர் பேண்ட் ஆன் இட்ஸ் பேக். யுவர் மாஸ்க் இஸ் ரெடி. இப்போ உன்னோட மாஸ்க் ரெடி ஆயிடுச்சு. Wow, I can clearly see everyone wearing a mask. உடனே என்ன சொல்றா, என்னால் அதே மாதிரி அன்வி வந்து பண்ணா என்ன இருக்கு, எனக்கு நாம சோனி வந்து பண்றா. Wow, I can clearly see everyone wearing mask. ஓகே, என்னால எல்லாரும் மாஸ்க் போட்டிருக்கிறத பார்க்க முடியுது, எல்லாரும் மாஸ்க் போட்டிருக்கிறத பார்க்க முடியுது அப்படின்னு சொன்னா. உடனே அன்வி, ஓ I can only see with one eye. ஆனால் என்னால என்ன பண்ண முடியாது, ஒரு ஐல மட்டும் தான் பார்க்க முடியுது, இன்னொரு ஐல பார்க்க முடியாது. I wonder what is wrong. ஓகே, சோனிஸ் மாஸ்க் சிமெட்ரிக்கல். இங்க சோனி பண்ண
மாஸ்க் வந்து என்னவா இருக்கு, சிமெட்ரிக்கலா இருக்கு. சிமெட்ரிக்கல்னா என்ன, கட் பண்ணா கூட தோ இருக்கு இல்லையா, மேல பேஜ் நம்பர் கொடுத்துருக்காங்களா, இதான் சிமெட்ரிக்கல். ஓகே, அப்ப சோனிஸ் மாஸ்க் சிமெட்ரிக்கல் அண்ட் அவிஸ் மாஸ்க் இஸ் நாட் சிமெட்ரிக்கல். சோனியோட மாஸ்க் சிமெட்ரிக்கலா இருக்கிறதால ரெண்டு சைடும் கண்ணுனா ரெண்டு ஐஸ் இருக்கு, ஒரு நோஸ் இருக்கு, தட் இஸ் நோஸ் இருக்கு, மவுத் இருக்கு, இதெல்லாம் ஈக்குவல் கட்டா இருக்கிறதால ஈஸியா பார்க்க முடியுது. ஆனா யாரோட மாஸ்க், அவிஸ் மாஸ்க் வந்து என்னவா இல்ல, ஓகே, நாட் சிமெட்ரிக்கல். ஓகே, வாட் இஸ் ஐ வண்டர், வாட் இஸ் ராங் அப்படின்னு பார்க்கும்போது அவிஸ் மாஸ்க் இஸ் நாட் சிமெட்ரிக்கல், அதால பார்க்க முடியல. Next, tit for tat. Okay, tit for tat அப்படின்றதுல சோனி gets a picture made by painter. Okay, உடனே அங்க நிறைய நம்ம ஃபேர்ல எல்லாம் போனீங்கன்னா நம்மளோட பிக்சர் அழகா வரைவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஷாப்புக்கு போறாங்க. சோனி என்ன பண்றா, என்னோட பிக்சரை நீங்க வரைங்க அப்படின்னு சொல்றா. சேனி get a picture made by a painter. Okay, என்னோட பிக்சரை வரைங்க. Can you make my picture? என்னோட பிக்சர் நீங்க டிரா பண்ணுவீங்களா அப்படின்னு கேக்குறாரு. Yes, sure. Charge of 200 for it. Yes, என்னால வரைய முடியும், ஆனா அதுக்கு சார்ஜ் எவ்வளவு, 200 rupees அப்படின்னு சொல்றான். சோனி, how do you like it? Okay, என்ன சொல்ற உடனே அவர் வரைஞ்சிட்டாரு. வரைஞ்ச உடனே எடுத்து காமிக்கிறாரு. சோனி, how do you like it? How do you like it? உனக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே சோனி சொல்றா, but this is only half. ஆனா எனக்கு ஒரு half பிக்சர் மட்டும் தானே இருக்கு, இன்னொரு half எங்க நீங்க டிரா பண்ணலையே அப்படின்னு கேக்குறாரு. the other half is exactly the same, so that put a mirror to get the complete picture. உடனே ஒரு half மட்டும் தான் டிரா பண்ணிருக்கேன், இன்னொரு half என்ன இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ற, ஒரு மிரர் வச்சு அட்டாச் பண்ணி இன்னொரு பிக்சரை பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. I can, that is now I can have my money. உடனே எனக்கு என்னோட பணம் கொடு, நான் உன்னோட பிக்சர் டிரா பண்ணிருக்கேன் இல்லையா, என்னோட பணத்தை கொடு அப்படின்னு கேக்குறாரு. பட் திஸ் இஸ் ஒன்லி ஆஃப் மணி. ஏன் எனக்கு ஆஃப் மணி கொடுக்குற அப்படின்னு கேக்குறாரு. the other half is exactly the same, so just put a mirror next to the note to get a full money. ஆஹா அப்படின்ற உடனே சோனி என்ன சொல்றா, கிளவர் கேர்ள் இல்லையா, உடனே என்ன சொல்றா, ஆமா உங்களோட இன்னொரு ஆஃப் என்ன பண்ற, ஒரு மிரர் வச்சு பார்த்து ஒரே மாதிரி தான் இருக்கும் இல்லையா, அதால ஒரு மிரருக்கு பக்கத்துல வச்சு இன்னொரு ஆஃப் நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஹான்னு சிரிக்கிறா. Next, let us think அப்படின்ற டாபிக்ல what is the trick of painter is playing. Okay, what is the trick of painter is playing? Find things for the painter to draw so that he can no longer play the trick. Draw three things, that is three such things here. Okay, இப்ப என்ன பண்ண சொல்லிருக்காங்க அப்படின்னா, என்ன what is the trick, that is what is the trick the painter is playing. என்ன ட்ரிக் அவர் ப்ளே பண்ணார் அப்படின்னா, the painter is drawing only off. The painter is drawing only off of the picture, only off of the picture. The painter is drawing only off of the picture and saying that என்ன சொல்றாரு அவரு, and saying that the other half will appear, the other half will appear the other all will appear if you put a mirror, if you put a mirror. So என்ன பண்றாரு, he is cheating. So he is cheating by doing of the work. இந்த மாதிரி அவர் டிரா பண்ணாம இருக்கிறதுக்காக எந்த மாதிரி பிக்சர்ஸ் நம்ம டிரா பண்ணலாம். ஃபைண்ட் திங்ஸ் ஃபார் த பெயிண்டர் டு டிரா சோ தட் he can no longer play the trick. Draw three such things here அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கிளவுட் டிரா பண்ணலாம். ஓகே, கிளவுட் வந்து என்ன பண்ண முடியும், அவரால் டிரா பண்ண முடியாது. அப்ப அந்த மாதிரி டிரா பண்ண முடியாத மாதிரி பிக்சர்ஸ் நம்மள கேட்டிருக்காங்க. ஓகே, அப்ப அதே மாதிரி பவுல். ஓகே, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இது கப்பு. ஓகே, கப் அண்ட் சாசர் இருக்கு இல்லையா, அப்ப அது என்ன பண்ண சொல்ல முடியும், அதுல ஒரு சைடு மட்டும் ஹேண்ட்ல இருக்கிற மாதிரி. அதே மாதிரி சேர். ஓகே, சேர் ரெண்டு ஆஃபா அவரால் வரைய முடியாத மாதிரி இருக்கிற பிக்சரை டிரா பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப அது என்னன்னு சொல்லலாம், நம்ம இந்த மாதிரி 3 பிக்சர்ஸ் நம்ம டிரா பண்ண கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுத்தாருன்னா அவரால் என்ன பண்ண முடியாது, ரெண்டு ஆஃப் பிக்சர் மட்டும் அவரால் டிரா பண்ண முடியாது அப்படின்ற பிக்சர் நம்ம எழுத சொல்லலாம். நெக்ஸ்ட் the mirror game. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு மிரர் கேம் விளையாடுறாங்க. சோனி அண்ட் அவி started playing this game. சோனியும் அவியும் என்ன பண்றாங்க, இந்த விளையாட்டு விளையாடுறாங்க. let us play with them. நம்மளும் அவங்க கூட சேர்ந்து விளையாடலாம். அவி, I am playing 4 counters on my side. ஓகே, உடனே இப்ப சோனி சொல்றான், அவி I am playing 4 counters on my side. ஓகே, என்னோட சோனி சைடு இருக்கு, அவி சைடு இருக்கு. நான் என்ன சொல்றேன், I am placing 4 counters on my side. இதுல 4 மட்டும் தான் நான் வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 டாட்ல மட்டும் ஒரு பொருள் வைக்கிறாங்க. அடுத்து
ஆவிஸ் எப்படி வைப்பான் அப்படின்னு பார்க்கும்போது ஆவி யோசிக்கிறான். அதே மாதிரி now you can place your counters in such a way that is the mirror image of my side. ஓகே, நான் ஒரு 4 டாட் வச்சுட்டேன், 4 கவுண்டர்ஸ். ஓகே, 4 கவுண்டர்ல திங்ஸ் வச்சிருக்கேன். நீ அதே மாதிரி உன்னோட்ட இருக்கிற பிக்சர்லயே அதே மாதிரி 4 வைக்கணும். ஆனா ஒரே மாதிரி வச்சுனா நான் வச்ச டைரக்ஷன்லயே வச்சா மிரர் இமேஜ் கிடைக்கணும். ஆனா சென்டர்ல பார்க்கும்போது எப்படி இருக்கணும், இத மிரர் இமேஜா இருக்கிற மாதிரி பார்க்கணும் அப்படின்னு இருக்காங்க. அப்ப என்ன வரணும், அதே மாதிரி என்ன இருக்கு, இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு வைக்கும் போது என்ன இருக்கு, exactly look like mirror image. Has Avi placed the counters at the right place? Check it by placing the mirror on the line drawn. அப்ப என்ன சொல்லலாம், yes. அப்ப என்ன, ஒரு மிரர் வச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு கிளியரா தெரியும். சென்டர்ல ஒரு மிரர், ஃபர்ஸ்ட் பிக்சருக்கு பக்கத்துல ஒரு மிரர் வச்சோம்னா எக்ஸாக்ட்லி என்ன இருக்கும், அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற பிக்சரை நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி இன்னொரு விளையாட்டு விளையாடுறாங்க. அவி சைடு இந்த பக்கம் 3 ரெட், அடுத்து 2 ப்ளூ கலர், நடுவுல ஒரு ரெட். அதே மாதிரி இங்க என்ன பண்றாங்க, சோனி சைடு இந்த பக்கம் வரும்போது அதே இந்த பக்கம் 3 ரெட் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இங்க ஆப்போசிட்ல என்ன இருக்கு, இந்த சைடு இந்த எண்ட்ல 3, சென்டர்ல என்ன இருக்கு, ப்ளூ ப்ளூ ரெட் வைக்கும்போது எஸ், the counters placed by me and the mirror images of the counters placed by you, do you agree அப்படின்னு சொல்லும்போது எஸ், கரெக்ட், எக்ஸாக்ட் கவுண்டர்ஸ். அப்ப ஆவி சைடும் சோனி சைடும் என்ன இருக்கு, எக்ஸாக்ட் மிரர் இமேஜஸ் இருக்கு. Next, let us explore, pick out the odd one out and give reasons. Okay, pick the odd one out. Okay, இங்க 4 பிக்சர் கொடுத்திருக்காங்க. இதுல எது என்னன்னு சொல்றோம், odd one out இருக்கு. Okay, mirror image இல்லாத odd one out இருக்கு. அதை நம்மள பார்க்க சொல்லிருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் பிக்சர்ல எடுத்துக்கிட்டோம்னா இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணோம்னா இது என்ன இருக்கு, நம்மளுக்கு எக்ஸாக்ட்டா mirror images இருக்கு. இந்த பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா என்ன இருக்கு, இது கரெக்டா இருக்கு. இந்த பக்கமும் கரெக்டா இருக்கு. இந்த பக்கம் எடுத்துக்கிட்டா என்ன இருக்கு, இது இன்வெர்டடா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கம் இது இல்ல. அப்ப இது என்னன்னு சொல்லலாம், this one is the odd one. இதுதான் ஆட் ஒன் கொடுத்திருக்கிறதுல ஆட் ஒன் இதுதான். ஓகேவா, இதுவும் கரெக்டா இருக்கு. அப்ப இதுவும் என்ன இருக்கு, இது கரெக்ட் பிக்சரா இருக்கு. இது இந்த பக்கம் டிரா பண்ணலாம், அதோட மிரர் இமேஜ் இந்த பக்கம் வரும். அப்ப இது கரெக்டா இருக்கு. அப்ப இதுவும் கரெக்டா. அப்ப ஆட் ஒன் எதுன்னு பார்க்கும்போது pick the odd one out னா இதுதான் odd one out. The third picture is the odd one out. Next, fill 4 boxes with red color and 3 boxes with the blue color in such a way that one side is the mirror image of the other. இப்ப என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது that is a 3 கலர். Okay, 3 blue color கொடுக்கணும். Okay, that is 4 boxes with the red color. Okay, 4 box red color, 3 box blue color in such a way that one side is the mirror image of the other. Okay, ஒரு சைடு என்ன இருக்கும், அதோட எக்ஸாக்ட் மிரர் இமேஜா இருக்கணும். இப்ப அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் ப்ளூ கலரை டிரா பண்ணலாம். ஓகே, ப்ளூ எத்தனை இருக்கு, 3 ப்ளூ இருக்கு. ஓகே, 3 ப்ளூவை இங்க கொடுத்துடலாம். 3 கலர் ப்ளூ. mono 1. Next, second blue color. அடுத்து கீழே ஒரு blue color. அடுத்து இந்த மூணாவதுலயே ஒரு blue color. மூணு ப்ளூ கலர். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்போது ரெட். ஓகே, எத்தனை ரெட், தட் இஸ் 3 ப்ளூ வித் 4 பாக்ஸஸ் ரெட் கலர். ஓகே, 4 பாக்ஸஸ் ரெட் கலர். எக்ஸாக்ட் மிரர் இமேஜாவும் இருக்கணும். இது 4 பாக்ஸ், இது ஒரு பாக்ஸ், நெக்ஸ்ட் இது ஒரு பாக்ஸ் 2. அதே மாதிரி இந்த சைடு ஒரு பாக்ஸ், அடுத்து இந்த சைடு ஒரு பாக்ஸ். அப்ப எக்ஸாக்ட் என்ன வருது, மிரர் இமேஜஸ். சென்டர்ல மிரர் வச்சோம்னா என்ன வரணும், இது பாக்குறதுக்கு ஒரே மிரர். அந்த டாட்டட் லைன் தான் இங்க மிரர் இமேஜ். இந்த மாதிரி எது மாதிரி வேணாலும் நீங்க போடலாம். நம்மளோட கிரியேட்டிவிட்டிக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணலாம், கலர் மாத்தி மாத்தி கூட கொடுக்கலாம், பாக்ஸ மாத்தி மாத்தி கூட கொடுக்கலாம். ஆனா 3 என்னவா இருக்கணும், ப்ளூ கலரா இருக்கணும். 4 என்ன கலரா இருக்கணும், ரெட் கலரா இருக்கணும். அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நம்ம கலர் கொடுக்க சொல்லிருக்காங்க. புக்ல டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற மாதிரி நம்மள என்ன பண்ணலாம், டிரா பண்ணலாம். கேட்டிருக்கிற மாதிரி நம்ம அழகா டிரா பண்ணலாம். எந்த பாக்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 4 எந்த பாக்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணி போடலாம். 3 எந்த பாக்ஸ் ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் என்னவா இருக்கணும், அது மிரர் இமேஜா இருக்கணும். சென்டர்ல மிரர் வச்சோம்னா அதோட அந்த சைடும் இந்த சைடும் சேமா இருக்கணும். அதுதான் மெயின் கண்டிஷன், மிரர் இமேஜஸ்.
இந்த மாதிரி எக்ஸாக்ட் மிரர் இமேஜஸ் போடலாம். நடுவுல வேணா அந்த பார்டருக்கு ஒரு என்ன பண்ணலாம், ஒரு பிளாக் கலர் பாக்ஸுக்காக தெரியணுன்றதுக்காக ஒரு பிளாக் கலர் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கலர் கொடுக்கலாம். In how many ways can you fill it? Think. இந்த மாதிரி எத்தனை விதத்துல, நிறைய விதத்துல நம்மளாவே என்ன பண்ணலாம், நம்மளோட கிரியேட்டிவிட்டியை வச்சு என்ன பண்ணலாம், மிரர் இமேஜஸ் வர மாதிரி நம்ம கிரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட், make Mickey's side the same as that of Cathy's side. You can rearrange only 3 balls in Mickey's side. Make Mickey's side same as that of Cathy's side. Okay, இங்க மிக்கி இருக்கு, okay, மிஸ் இருக்கு, இங்க என்ன இருக்கு, இங்க தான் கேட் இருக்கு, ரெண்டு சைடுல ரெண்டு இருக்கு. Make Mickey's side the same as that of Cat's side. You can rearrange only 3 balls in the Mickey side. Okay, மூணு balls வச்சு என்ன பண்ணலாம், நம்ம rearrange பண்ணி போட்டோம்னா என்ன ஆகும், நம்ம we can get the same picture. Already இதுல அப்படியே தான் கொடுத்திருக்காங்க கிளியரா, நம்மள அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். Next, which shape that is cutouts would fit the given shape without overlapping and without gaps. Okay, which shape cutout, எந்த ஷேப்போட கட்அவுட் இதுக்குள்ள ஈஸியா பிக்ஸ் ஆகும் அப்படின்னு இருக்கும்போது இது என்ன பிக்சர், இந்த பிக்சர் ஆஃப் ஹெக்ஸகன். இந்த பிக்சர் ஆஃப் ஹெக்ஸகனோட கட்அவுட் இதுக்குள்ள ஈஸியா வித்வுட் ஓவர்லாப்பிங் ஒண்ணு மேல ஒண்ணு ஆகாம ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம், பிக்ஸ் பண்ணலாம். அப்ப ஹெக்ஸகனோட கட்அவுட்டை நம்ம இது மாதிரி பிக்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், டைலிங் த பேத். ஓகே, டைலிங் த பேத் அப்படின்னா இப்ப நடக்கிற வழி பெரும்பாலும் என்ன இருக்கு, பார்க்ல எல்லாம் பார்த்தா வழி எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, டைல், நடக்கிற வழி எல்லாம் டைல் பதிச்சு வச்சிருக்காங்க இல்லையா, அதுதான் டைலிங் த பேத். ஓகே, நடக்கும் பாதையில என்ன இருக்கு, டைல்ஸ் இருக்கு. ஓகே, டாடாஜி ஹோப் யூ டிட் ஹர்ட் யுவர் செல்ஃப். ஓகே, நடந்து வராங்க. ஓகே, அவங்களோட தாத்தா கூட ரெண்டு பேரும் யாரு, சோனியும் அன்வியும் நடந்து வராங்க. நடந்து வரும்போது ஆவியும் நடந்து வராங்க. நடந்து வரும்போது என்ன பண்றாரு, அவங்க தாத்தா அந்த டைலுக்கு நடுவுல என்ன பண்ணாரு, கால் சிக்கிக்கிச்சு. உடனே என்ன பண்றா, இவ இந்த பக்கம் பிடிச்சி எடுக்கிறா, தாத்தாவை தூக்குறாங்க. இந்த சைடு அந்த பாய் தாத்தாவை தூக்கி எடுக்கிறார். டாடாஜி ஹோப் யூ டிட் ஹர்ட் யுவர் செல்ஃப். தாத்தாஜி நல்லா இருக்கீங்களா, கயர்ல ஏதோ மாட்டிக்கிச்சா அப்படின்னு கேக்குறாங்க. சீம்ஸ் மை ஃபுட் காட் ஸ்டக் இன் தி கேப் பிட்வீன் தி டைல்ஸ். உடனே அவர் என்ன சொல்றாரு, இந்த டைல்ஸ், ரெண்டு டைல்ஸுக்கு நடுவுல என்னோட கால் சிக்கிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். குட் தட் போத் ஆஃப் யூ ஹெல்ட் மை ஹேண்ட்ஸ். நல்ல வேளை ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டீங்க, கீழே விழாத மாதிரி ரெண்டு பேரும் கையை பிடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு தாத்தா சொல்றாரு. Use rangometric shapes to fill the shapes with no gaps and overlaps. Okay, rangometry அப்படின்னா என்னன்னா கட்டிடத்தை, வண்ணமயமான கட்டிடங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் என்னன்னு சொல்றோம், நம்ம வடிவியலோட கட்டிடங்கள், வடிவங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப வண்ணமயமான வடிவங்களை வச்சு என்ன பண்ண சொல்லிருக்காங்க, இந்த ஷேப்ஸ ஃபில் பண்ண சொல்லிருக்காங்க. வித் நோ கேப்ஸ் அண்ட் ஓவர்லாப்ஸ். இது என்ன இருக்கு, கேப் இருக்கக்கூடாது, ஓவர்லாப் ஆகக்கூடாது. அப்ப யூஸ் rangometric shapes அப்படின்னா வண்ணமயமான வடிவங்களை வச்சு என்ன பண்ண சொல்லிருக்காங்க, டிரா பண்ண சொல்லிருக்காங்க. இப்ப எப்படி டிரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இந்த சைடு ஒரு கோடு போட்டோம்னா என்ன ஆயிடுது, இது ஸ்கொயர் ஆயிடுது. இந்த சைடு ஒரு கோடு, அதே மாதிரி இந்த சைடு சென்டர்ல ஒரு கோடு போடுறோம். அடுத்து என்ன பண்ணலாம், இப்படி ஒரு கோடு போடலாம். அப்ப டிஃபரன்ஸ் என்ன, ஷேப்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. இந்த சைடு ஒரு கோடு போடலாம். இதுக்கு அழகா என்ன பண்ணலாம், கலர் பண்ணலாம். ஓகே, யூஸ் rangometric shapes, fill the shapes with no gaps and overlap. ஓகே, அதே மாதிரி இங்க என்ன பண்ண சொல்லிருக்காங்க அப்படின்னு பாக்கும்போது இங்க என்ன வரலாம், இங்க இந்த மாதிரி நம்ம அழகா இந்த சைடு என்னன்னு சொல்லலாம், horizontal lines and vertical lines போட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த கேப்ஸ ஃபில் பண்ணலாம் without overlapping. சின்ன சின்ன ஸ்கொயர் பாக்ஸஸ் போடலாம். இந்த சைடு ஹாரிசான்டல் போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ண போறோம், இதே மாதிரி வெர்டிகல் சைடும் போட்டு இதை ஃபில் பண்ணலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்க கீழே ஒரு ஷேப் கொடுத்திருக்காங்க. இத கூட என்ன பண்ணலாம், சென்டர்ல ஒரு லைன் டிரா பண்ணலாம். அதே மாதிரி இந்த சைடு ஒரு லைன் டிரா பண்ணலாம். அதே மாதிரி இந்த சைடு ஒரு லைன் டிரா பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஓவர்லாப் ஆகாத மாதிரி
நம்ம ஷேப்ஸ் நம்ம இந்த மாதிரி டிரா பண்ணலாம். Next, making tiles, creating path. Okay, making tiles. நம்மளாவே என்ன பண்ணோம், டைல டிரா பண்ணிட்டு என்ன சொல்றோம், வழியை உருவாக்கலாம். ஓகே, நம்மளாவே டைல்ஸ் கிரியேட் பண்ணி வழியை உருவாக்கலாம் சொல்லிருக்காங்க. சோனி and Avi have started making their own tiles by joining different shape. ஓகே, சோனியும் என்ன பண்ணாங்க, ஆவியும் ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, ஓகே அவங்களாவே புது புது டைல்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, டிஃபரெண்ட் ஷேப்ஸ் வச்சு விதவிதமான வடிவங்களை வச்சு அவங்களாவே சில டைல் டிசைன்ஸ் உருவாக்குனாங்க. இதுதான் என்னது, சோனியோட டைல். இது யாரோட, ஆவியோட டைல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் லெட்டஸ் டூ அப்படின்ற டாபிக்ல நம்மள சில டைல் டிசைன்ஸ் போட சொல்லிருக்காங்க. ஓகே, தட் இஸ் யூஸ் டு ஆர் மோர் rangometric shapes to create your tiles. Now trace the tiles to create different paths. ஓகே, அதே மாதிரி நம்மள என்ன பண்ண சொல்லிருக்காங்க, இப்ப இதுதான் பார்த்துன்னு வச்சுங்களேன், இதுதான் வழி. ஓகே, இதுதான் வழி. இந்த வழியில இங்க ஸ்டார்ட் கொடுத்துட்டாங்க, அங்க எண்டு கொடுத்துட்டாங்க. இது வழின்னு வச்சுங்களேன். இந்த வழியில என்ன பண்ண சொல்லிருக்காங்க, நம்மள சில டிசைன்ஸ் போட சொல்லிருக்காங்க. ஓகே, சில ஸ்டைலோட டிசைனை போட்டு நம்மள என்ன பண்ண சொல்லிருக்காங்க, டிரா பண்ண சொல்லிருக்காங்க. இது ஸ்டார்ட், இது என்னது, இது எண்ட். அப்ப now use two or more rangometric shapes, ரெண்டு இல்ல அதுக்கு மேற்பட்ட ஷேப்ஸ் வச்சு create your tiles. Now trace the tiles to create different paths. ஓகே, அப்ப அது மாதிரி நம்மள சில டிசைன் பண்ண சொல்லிருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஜஸ்ட் ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கலாம். இதுல ஒரு ஸ்கொயர், இந்த ஸ்கொயர்ல சென்டர்ல ஒரு கோடு போட்டுறோம், ட்ரையாங்கிள் ஆயிடும். நெக்ஸ்ட் ஒரு கேப், அதே மாதிரி என்ன பண்றோம், ஒரு ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கிள், சென்டர்ல ஒரு கோடு. அது மாதிரி என்ன பண்ணலாம், ஸ்கொயர் எடுத்துக்கலாம், இல்ல ரெக்டாங்கிளும் வச்சுக்கலாம். அதே மாதிரி என்ன பண்ணலாம், இந்த மாதிரி அழகா டைல்ஸோட டிசைனை நம்மளாவே என்ன பண்ணலாம், உருவாக்கலாம். ஸ்டார்ட் அண்ட் எண்ட் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நம்மளும் என்ன பண்ணலாம், அட்டாச் பண்ணி பண்ணி ஸ்கொயரா இருக்கலாம், இல்ல ரெக்டாங்கிளா இருக்கலாம், எது வேணாலும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி அட்டாச் பண்ணி போடலாம். இங்க ஸ்டார்ட் பண்ணி அங்க எண்ட் பண்ணலாம். இது ஸ்டார்ட், இது எண்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் ட்ரை மேக்கிங் தீஸ் பாத்ஸ். ஓகே, இந்த மாதிரி வழியை பண்ணபடி ட்ரை மேக்கிங் இந்த மாதிரி போட சொல்லிருக்காங்க. இதோ இங்க போட்டிருக்காங்க இல்லையா, இதுல ஒரு பிக்சர் இருக்கு, இதுல ஒரு பிக்சர் இருக்கு, இதுல மாச்சு இந்த மாதிரி கூட நம்மள என்ன பண்ண சொல்லிருக்காங்க, ட்ரை பண்ண சொல்லிருக்காங்க. நம்மளும் ட்ரை பண்ணி இந்த மாதிரி பண்ணலாம். நெக்ஸ்ட் ஜெயண்ட் வீல். ஜெயண்ட் அப்படின்னா மிகப்பெரிய வீல், அதான் ஜெயண்ட் வீல்னு சொல்லுவோம். நிறைய நம்ம தீம் பார்க்கலாம் பார்த்திருக்கோம், பெரிய பெரிய ஜெயண்ட் வீல்லாம். ரீட் த கான்வர்சேஷன் பிட்வீன் சோனி அண்ட் ஆவி அண்ட் மார்க் த பிளேஸ் தே ஆர் டாக்கிங் அபவுட். ஓகே, ரீட் த கான்வர்சேஷன், ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க, யாரு, சோனியும் ஆவியும். அண்ட் மார்க் த பிளேஸ் தே ஆர் டாக்கிங் அபவுட், அவங்க எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்மள மார்க் பண்ண சொல்லிருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் இஸ், ரெண்டு பேரும் பேசுறாங்க. அதுல கேன் யூ கஸ் த ஸ்டால் ஐ எம் லுக்கிங் அட், இட்ஸ் நியர் குல்ஃபி கார்ட். ஓகே, கேன் யூ கஸ், உன்னால கஸ் பண்ண முடியுதா, நான் எங்க எதை பத்தி சொல்றேன் அப்படின்னு. இட் இஸ் நியர் த குல்ஃபி கார்ட். ஓகே, குல்ஃபி கார்ட்டு கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எது வந்து குல்ஃபி கார்ட்டு கிட்ட இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இதோ இருக்கு இல்லையா, இந்த ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, இதுதான் ப்ளூ கலர், இதுதான் குல்ஃபி கார்ட், இதுதான் குல்ஃபி கார்ட். அப்ப என்ன, அது ஸ்டால் வித் எல்லோ. ஓகே, ஸ்டால் வித் என்ன, ரெட் கலர் பிளாக், இதுதான் அது பக்கத்துல தான் நின்னு பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லலாம். நோ, த செகண்ட் ஸ்டால் ஃப்ரம் தேர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த எல்லோ ரூஃப்டு ஸ்டால். இது இருக்கு இல்லையா, எல்லோ ரூஃப்டு ஸ்டால், இதுக்கு பக்கத்துல இருக்கிற செகண்ட் ஸ்டால். அடுத்து the one with a blue flag on it. உடனே அவன் சொல்றான், அது ப்ளூ பிளாக் இருக்கு அதுவா அப்படின்னு கேக்குறாங்க. ப்ளூ பிளாக். உடனே can you guess the stall I am looking at, it's near the குல்ஃபி கார். ஓகே, உன்னால சொல்ல முடியுமா, ஒரு ஸ்டால் கிட்ட, ஓகே அது எங்க இருக்கு, குல்ஃபி கார் கிட்ட இருக்கு ஒரு ஸ்டால். guess the stall I am looking at, நான் எதை பாத்துட்டு இருக்கேன் அப்படின்றது சொல்ல முடியுமா, it is near the குல்ஃபி கார். ஓகே, குல்ஃபி இருக்கிற கடைக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்றான். உடனே இவன் சொல்றான், the one with a blue flag on it, அது மேல ப்ளூ பிளாக் இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே no, the second stall from there in front of the yellow roof ஸ்டால் இருக்கு இல்லையா, எல்லோ ரூஃப்டு ஸ்டால் பக்கத்துல ஓகே என்ன இருக்கு, செகண்ட் ஸ்டால் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் நான் பேசிட்டு இருக்கிறேன், அதுதான் வந்து ஸ்டால் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவன் சொல்றான், உடனே ஆவி சொல்றான், ஓ ஐ காட் இட், வேர் த பப்பட்ஸ் ஆர் கெப்ட் இன் த பாஸ்கெட் அப்படின்னு. அடுத்து வந்து நோ த செகண்ட் ஸ்டால். அடுத்து நான் என்ன சொல்ல போறேன்
போறேன்னா that is no the second stall from there in front of the yellow roofed stall. அடுத்து அந்த இதுதான் yellow roofed stall. இதுக்கு அடுத்து ரெண்டாவது ஸ்டால் அப்படின்னு கேக்குறா. ஓ I got it where the puppets are kept in the basket. ஆமா அதுல பப்பட்ஸ் எல்லாம் இருக்கு அதுதானே அப்படின்னு சொல்றான். ஆமா எஸ். ஓகே அப்ப குல்ஃபி காட் இது இருக்கு, நெக்ஸ்ட் எல்லோ இது இருக்கு, நெக்ஸ்ட் என்ன இருக்கு, இதோ இதுதான் வந்து பப்பட் இருக்கிற ஷாப், இது குல்ஃபி கடை. Next, imagine yourself sitting with Sony and Avi. Okay, இதே மாதிரி let us play அப்படின்ற டாபிக்ல imagine yourself sitting with Sony and Avi. நீங்க என்ன பண்ற, சோனியும் ஆவி கூட உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, உட்கார்ந்து இருக்கிற மாதிரி நீ நினைச்சுக்கோங்க. You think of a place or a stall and challenge your friend to find out. Okay, நீ என்ன பண்ற, ஒரு பிளேஸ் நீ யோசிச்சு சொல்ற, அதை என்ன பண்ண உன் ஃப்ரெண்ட் வந்து அதை கண்டுபிடிக்கணும். ஓகே, which stall you have in your mind? உன் மைண்ட்ல இருக்கிறது எந்த ஸ்டால் அப்படின்றத நீ சொல்லணும். ஓகே, நீ சொல்லணும், அதை அந்த அடையாளத்தை வச்சு சொல்லும் போது உன் ஃப்ரெண்ட் அதை கண்டுபிடிக்கணும். You can help them guess by answering yes or no. ஓகே, அவன் கரெக்டா சொன்னா எஸ் சொல்லணும், அவன் தப்பா சொன்னா நோ சொல்லணும். அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், இதே மாதிரி இந்த பிக்சரை வச்சு நம்ம விளையாடலாம். Next, search for Dada and Daddy. Okay, search for Dada, Daddy. யார கண்டுபிடிக்கணும் நம்ம. ஓகே, தாத்தாவும் பாட்டியும் என்ன பண்ணணும் நம்ம கண்டுபிடிக்கணும். Dada and Daddy. Sony and Avi's Dada and Daddy were missing. சோனியும் ஆவியோட Dada, Daddy என்ன பண்றாங்க, ஃபேர்ல மிஸ் ஆயிட்டாங்க. They hear their announcement. உடனே என்ன பண்றாங்க, அனௌன்ஸ்மெண்ட் சொல்றாங்க. Next, அது வந்து Dada and Daddy of Sony and Avi are waiting for them in Chowpal. உடனே எங்க வெயிட் பண்றாங்க அவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. எங்களோட ரெண்டு பேரும் நாங்க மிஸ் பண்ணிட்டோம், எங்களோட குழந்தைங்களை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. நாங்க எங்க இருக்கோம் அப்படின்னு பண்ணா சௌபால் கிட்ட இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. டாடா டாடி ஆஃப் சோனி அண்ட் ஆவி ஆர் வெயிட்டிங் ஃபார் தேம் இந்த சௌபால் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வருது. நெக்ஸ்ட் உடனே சோனி கேக்குறா, வேர் இஸ் சௌபால் எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறா. உடனே அங்கிள் கேன் யூ ஹெல்ப் அஸ் த சௌபால். உடனே ஒரு அங்கிள்கிட்ட கேக்குறாங்க, நீங்க சௌபால் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? we can find the சௌபால் from the map that is placed here. உடனே அவங்க அந்த அங்கிள் சொல்றாரு, இங்க ஒரு மேப் இருக்கு, அந்த மேப்பை பாத்தீங்கன்னா சௌபால் எங்க இருக்கு அப்படின்றத சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அப்ப சௌபால் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இந்த எக்ஸிட் இது இருக்கு இல்லையா. ஓகே, இந்த எக்ஸிட்டுக்கு பக்கத்துல சௌபால் அப்படின்றது என்னன்னா ஒரு சமூக கூட மாதிரி எல்லாரும் உட்கார்ந்து பேசுற இடம். இதுதான் என்னன்னு சொல்றோம் பிக்சர்ல சௌபால் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அப்ப சௌபால் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இப்ப இங்க வர வழி சொல்றாரு. இப்ப ஃபர்ஸ்ட் இங்க இருந்து எக்ஸிட் பிளேஸ் என்ன இருக்கு, இது எல்லோ லைன்ல இருக்குல்ல, அந்த எக்ஸிட் பிளேஸ்க்கு பக்கத்துல இருக்கிறது எது, சௌபால். There are pictures here with the names of the map. The pictures of the hut shows the handicraft stalls. Okay, இங்க என்ன இருக்கு, நிறைய பிக்சர்ஸ் இருக்கு. The names of the map ஓட இருக்கு. The pictures of the hut shows the handicraft stalls. இங்க என்ன இருக்கு, பார்க்கிங் இருக்கு. நெக்ஸ்ட் ஏடிஎம் இருக்கு, இதுதான் பார்க்கிங். நெக்ஸ்ட் என்ன இருக்கு, இது ஏடிஎம் மெஷின், இது பார்க்கிங் ஏடிஎம். நெக்ஸ்ட் என்ன இருக்கு, ரெஸ்டாரண்ட். ஓகே, ரெஸ்டாரண்ட் கரண்டி இருக்கு இல்லையா, இதுதான் என்னது ரெஸ்டாரண்ட். இந்த சைடு என்ன இருக்கு, இங்க ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. இது என்னன்னு சொல்றோம், இது ஸ்டால், இதெல்லாம் ஸ்டால். ஓகே, இது ஸ்டால். இந்த பிக்சர் மேல பிளாக் இருக்கிறது எல்லாமே ஸ்டால்ஸ். அதே மாதிரி இங்க என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளேயிங் ஏரியா, இது பிளேயிங் ஏரியா. இது என்ன இருக்கு, பாண்ட், இது பாண்ட், அது பிளேயிங் ஏரியா பாண்ட். அப்ப சௌபால் அப்படின்னா எல்லாரும் உட்கார்ந்து பேசுற இடம், அதுதான் என்னன்னு சொல்ற சமுதாயம் சார்ந்த ஒரு கூடம் அப்படின்னு சொல்லுவா. அதுதான் என்னன்னு சொல்றோம் சௌபால் அப்படின்னா. அவங்க எங்க இருக்காங்க, தாத்தாவும் பாட்டியும் சௌபால் கிட்ட இருக்காங்க அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அது எங்க இருக்கு, எக்ஸிட், நேரா எக்ஸிட்ல இருந்து என்ன இருக்கு, இங்க எக்ஸிட்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து ஜஸ்ட் லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா என்ன இருக்கு, அவங்களுக்கு சௌபால் இருக்கு. இங்க கீழே சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஹெல்ப் சோனி அண்ட் ஆவி ரீட் த மேப் அண்ட் ஃபைண்ட் த ஃபாலோயிங். ஓகே, நீங்க என்ன பண்ணணும், சோனிக்கும் ஆவிக்கும் என்ன பண்ண ஹெல்ப் பண்ணி அவங்க எங்க இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகே, விச் பிளேஸ் டஸ் த சைன் ஷோஸ். ஓகே, இந்த சைன் எதை காமிக்குது. ஓகே, விச் பிளேஸ் டஸ் த ஷைன் ஷோ. ஓகே, எந்த பிளேஸ்ல அந்த பிக்சர் சைன் அப்படின்னா என்னன்னு சொல்றோம், ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இந்த பிக்சரோட அடையாளம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிக்சர் அப்படின்னா என்னது அப்படின்னா எந்த பிளேஸ குறிப்புதுன்னா ஏற்கனவே நமக்கே தெரியும், அது என்னது, சௌபால். B. Circle the picture in the map that shows the play area. Okay, pictureல எது வந்து play area இருக்குன்றது சர்க்கிள் பண்ண சொல்லிருக்காங்க. மேல மறுபடியும் பிக்சருக்கு வரோம். இதுல எது play area அப்படின்னு சொல்லும்போது எது play area அது இருக்கு பாரு, இதை சர்க்கிள் பண்றோம். இதுதான் play area. PA அப்படின்னு போட்டிருக்கல, இதுதான் playing area அப்படின்றத சர்க்கிள் பண்றோம். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். First question, which place does the sign shows அப்படின்னு போது சௌபால். எந்த பிளேஸ் குறிக்குது இந்த சைன் அப்படின்னு வரும்போது சௌபால். Circle the picture in the map that shows the play area. சர்க்கிள் பண்ணியாச்சு. Third one, which place does the P sign shows. Okay, P sign நிறைய இடத்துல நம்ம பார்த்திருக்கோம். அது என்னது, பார்க்கிங். P sign என்னன்னு சொல்ல, நம்ம பார்க்கிங் ஏரியா. P sign வந்து பார்க்கிங்க குறிக்குது. நெக்ஸ்ட், how many exit routes are there in the fair. ஓகே, இதுல எத்தனை எக்ஸிட் ரூட் இருக்கு. எக்ஸிட்னா வெளியில வர வழி.
ஓகே எத்தனை எக்ஸிட் ரூட் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இதுல ரெண்டு எக்ஸிட்ட பாக்குறோம். ஓகே ஃபர்ஸ்ட் இங்க ஒரு எக்ஸிட்ட பாக்குறோம், நெக்ஸ்ட் இங்க ஒரு எக்ஸிட்ட பாக்குறோம். அப்ப 1 2 அப்ப ரெண்டு எக்ஸிட்ட பாக்குறோம். அப்ப எத்தனை என்ன பண்ணலாம்? 2 எக்ஸிட். How many exit route are there in the fair na? எத்தனை இருக்கு? 2 exit route are there in the fair அப்படின்னு எழுதலாம். அப்போ follow the path that Avi and Sony are following. First walk on the blue lane. Blue lane க்கு வரணும். Next என்ன பண்ண? Turn right on the green lane. Okay, green ல right எடுக்கணும். You will see a restaurant on your right. Right side ல என்ன இருக்கு? Restaurant இருக்கு. Don't sit there அங்க உட்கார கூடாது. Take a left towards the red lane. Red lane ல வரணும். Take the first left turn towards the golden lane. Stalls will be seen on the way. Pass the stalls to find out Chowpal and meet Dada and Jadiji. அந்த ஸ்டால் எல்லாம் கிராஸ் பண்ணி வந்தோம்னா அங்க என்ன இருக்கு? Chowpal இருக்கு. அந்த இடத்துல என்ன பண்ணலாம்? டாடாவும் டாடியும் வெயிட் பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம். அப்ப வாக் ஆன் த ப்ளூ லேன் இங்க இருக்கு இல்லையா? இந்த இங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? ப்ளூ லேன்ல நடக்கிறோம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ளூ லேன், நெக்ஸ்ட் என்ன வருது? இந்த பிக்சர்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ப்ளூ வருது. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? நெக்ஸ்ட் இங்க கிரீனுக்கு பக்கத்துல என்ன இருக்கு? ரெஸ்டாரண்ட் இருக்கு. ரெஸ்டாரண்ட்ல உட்காரக்கூடாது. அடுத்து என்ன இருக்கு? ரெட் இருக்கு. ஓகே ரெட் லைன்ல வரும். ரெட் லைன்ல வந்து என்ன வரணும்? தட் இஸ் கோல்டன். எங்க என்ன கலர் இருக்கு? ஓகே கோல்டன் எல்லோ கலர் இருக்கு. இந்த கோல்டன் எல்லோ கலர்ல இருந்து தட் இஸ் ஸ்டால்ஸ் வில் பி அந்த நிறைய இடத்துல இருக்கு இல்லையா? இதெல்லாம் ஸ்டால் இருக்கு. ஓகே டேக் த ஃபர்ஸ்ட் லெஃப்ட் டர்ன் டுவர்ட்ஸ் த கோல்டன் லேன். ஓகே ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல பார்த்தோம்னா என்ன இருக்கு? தட் இஸ் ஓகே டுவர்ட்ஸ் த கோல்டன் லேன். Stalls will be on the way. Pass the stalls to find out என்ன இருக்கு? இதுதான் Chowpal. இதுதான் Chowpal. இங்கதான் என்ன இருக்கு? யார்? டாடாவும் டாடிஜியும் வெயிட் பண்ணிக்கிற இடத்த நம்ம பார்க்கலாம். ஓகே அதான் மாதிரி an uncle asked Dadaji the way to ATM. an uncle asked Dadaji. உடனே அங்கிள் வந்து யார்கிட்ட கேக்குறாரு? டாடாஜி கிட்ட கேக்குறாரு. ஏடிஎம்க்கு எப்படி போகணும்? tell him the way to the ATM from the Chowpal. Chowpal இருந்து ஏடிஎம்க்கு அங்க ஒரு அங்கிள் வராரு. அங்க டாடாஜியை பார்த்து தாத்தாவை பார்த்து என்ன கேக்குறாரு? ஏடிஎம் எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. ஏடிஎம்க்கு எப்படி போகணும் அப்படின்னு கேக்குறாரு. அப்ப Chowpal இருந்து ஏடிஎம்க்கு எப்படி போகணும் அப்படின்னு கேக்குறாரு. இங்க பிக்சரை பார்த்தோம்னா நம்ம ஏடிஎம் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா இது Chowpal. இங்க கொடுத்திருக்கிறது Chowpal. Chowpal இருந்து ஏடிஎம் எங்க இருக்கு? இதோ இருக்கு. இது Chowpal. இங்க என்ன இருக்கு? ஏடிஎம் இருக்கு. அப்ப ஏடிஎம்க்கு எப்படி போகணும்னா go straight and take the left. ஓகே ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு லெஃப்ட் எடுத்தோம்னா என்ன வரணும்? இதுதான். ஓகே இங்க என்ன வரணும்? இந்த பக்கம் வந்து இந்த சைடு இருக்கு இல்லையா? அப்ப என்ன? go straight and take left. லெஃப்ட் எடுத்தோம்னா அதுதான் என்னது? ஏடிஎம். அப்ப அவருக்கு வழி சொல்லணும்னா go straight and take left. Go straight and take the left. Next, let us do அப்படின்ற டாபிக்ல there are two ways to go out of the Surajkund fair. ஓகே ரெண்டு வழியில என்ன பண்ணலாம்? நம்ம Surajkund fair பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? வெளியில வரணும். ஓகே ரெண்டு வழி இருக்கு. one seems to be a maze. maze அப்படின்னா என்னன்னா நிறைய வழி உள்ள பாதை. அதுதான் என்னன்னு சொல்லணும் நம்ம. ஓகே நிறைய சந்து இருக்கிற பாதை, அதுதான் மேஸ்ன்னு சொல்லுவோம். and other go straight there. ஓகே இன்னொரு வழி என்ன பண்ணலாம்? ஸ்ட்ரெயிட்டா போறது. அப்ப there are two ways to go out of the Surajkund fair. one to be maze and other goes on straight. Follow the maze with Sony and Avi to exit the fair. Okay, follow the maze with Sony. Okay, அவங்க நிறைய வழி உள்ள பாதையை சூஸ் பண்ணி போறாங்க. எதுக்கு? எக்ஸிட்டுக்கு போறது. அப்ப follow the maze with Sony and Avi to exit the fair. அவங்க ரெண்டு பேரும் போறக்கூடிய வழியை நம்ம போட சொல்லியிருக்காங்க. இப்போ ஒன்னு ஸ்ட்ரெயிட்டா போற பாதை அப்படின்னு பார்க்கும்போது ஓகே ஸ்ட்ரெயிட்டா நம்ம எப்படி போலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு வழி. ஓகே இங்க சூரஜ்குண்ட் ஃபேர் நடக்குது. இந்த ஃபேர்ல இருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டா வரோம். ஓகே ஸ்ட்ரெயிட்டா வந்து இங்க வந்தோம்னா டைரக்டா யார் வந்துடலாம்? டாடாஜி. இது எக்ஸிட் பாதை, எக்ஸிட்டுக்கு வந்துடலாம். இது ஒரு வழி. ஓகே நெக்ஸ்ட் ரெண்டாவது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா மேஸ். ஓகே நிறைய வழி உள்ள பாதை எப்படி சூஸ் பண்ணி போறது அப்படின்னு பார்த்தோம்னா இன்னொரு வழி எப்படி வரலாம்? இந்த சைடு இங்க இருந்து வரலாம். இந்த சைடுல இருந்து ஃபர்ஸ்ட் ஒன் இந்த சைடுல இருந்து இங்க நேரா அப்படி வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு இன்னொரு வழியில வரும். ஸ்ட்ரெயிட்டா வந்து இப்படி வந்து நெக்ஸ்ட் இப்படி வரும். நெக்ஸ்ட் இப்படி கட் பண்ணி இப்படி வந்துட்டு மறுபடியும் இப்படி வந்து இந்த இடத்துல ரீச் ஆகலாம். இது ஒரு வழி. அடுத்த வழி கொஞ்சம் தூரம் இப்படி வந்துட்டு இங்க இருந்து கட் பண்ணிக்கலாம். எங்க இருந்து? இந்த இடத்துல இருந்து. இது ஒரு வழி.
next அடுத்தது இங்க இருந்து வரும், இந்த சைடுல இருந்து வந்து இப்படி வரும். இது ஒரு வழி. இந்த மாதிரி டிஃபரெண்ட் ஃபாலோ த மேஸ் வித் வேஸ்னா நிறைய வழி இருக்கிற பாதையை அவங்க 2 பேரும் சூஸ் பண்றாங்க எக்ஸிட் வர்றதுக்காக. இது மாதிரி நம்ம எப்படி வரலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப அந்த மாதிரியும் சூஸ் பண்ணலாம். இன்னொரு வழியும் போடலாம். இன்னொரு வழி என்ன அப்படின்னு பார்க்கும்போது தட் இஸ் இங்க இருந்து வரலாம். இந்த டைமண்டுக்கு பக்கத்துல இருந்து என்ன பண்றோம், இப்படி கட் பண்ணி இப்படியும் வரலாம். கட் பண்ணி இங்க இருந்து வரலாம். இந்த பாதையிலையும் வரலாம். இந்த மாதிரி டிஃபரெண்ட் மேஸ் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி டிரா பண்ண சொல்லியிருக்காங்க. Next, share the way you went through the maze. Write the things you find on the way. Okay, share the ways you went through the maze. Okay, அந்த வழியா போகும்போது okay நீங்க எப்படி எல்லாம் போனீங்க அப்படின்றத பத்தி ஷேர் பண்ணுங்க. Write the things you found on the way. அந்த வழியில போகும்போது நீங்க என்னென்னதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. Okay, இப்போ வந்து first one is I walked through the maze. I walked through the maze. Okay, maze வழியா நிறைய பாதை இருக்கிற வழியை நான் சூஸ் பண்ணி நடந்தேன். Okay, by taking so many turns. நிறைய வளைவுகள் இருந்தது. By taking so many turns. நான் போற வழியில நிறைய turning இருந்தது, turns இருந்தது. So many turns on the way. By taking so many turns on the way. நிறைய வளைவுகள் இருந்தது. I saw என்னென்னலாம் நான் பார்த்தேன் அப்படின்னு பார்க்கும்போது I saw a snake பார்த்தேன். அடுத்து pineapple பார்த்தேன். நெக்ஸ்ட் butterfly பார்த்தேன். butterfly and 2 little mice. 2 சுண்டலிகளை பார்த்தேன். 2 little mice. Next, finally, நான் என்ன பார்த்தேன், I reached the family. லாஸ்டா யார் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற இடம், தாத்தா பாட்டி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு வந்துட்டோம். ஃபைனலி ஓகே we reached. Finally reached the family. எங்க இருக்காங்க அவங்க, family waiting at the exit. Finally, I reached the family waiting at the exit. Okay, that's all. The lesson gets over. If you want more videos, like, share and subscribe. Chem Free Tutorial. Thank you.